அனைவருக்கும் வணக்கம். பாளையக்காரர் புரட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மருது சகோதரர்கள். பாளையக்காரர் புரட்சியை நம்ம ஆல்ரெடி 3 வீடியோவை பார்த்துருப்போம். முதல் வீடியோவில் புலித்தேவரை பார்த்தோம், 2வது வீடியோவில் வேலுநாச்சியார், 3வது வீடியோவில் கட்டபொம்மன், இப்போ 4வது வீடியோவில் மருது சகோதரர்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5 இடத்துல கொடுத்துருக்காங்க. புதிய புக்கிலேயே பார்த்தா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா வகுப்பில் இருக்கிற டேட்டாவை எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவை நீங்கள் பார்க்குறதும் ஒன்று தான், 5 வகுப்பில் இருக்கிற 5 பாடத்தை படிக்கிறது ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக இதை பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி தான் சுருக்கமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, நம்ம இப்போதைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். மருது சகோதரர்கள் இவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவகங்கை அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா யார், அம்மா யாருன்னு பார்த்தா அப்பா பெயர் மூக்கையா பழனியப்பன், அம்மா பேர் பொன்னாத்தாள். இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய மருது 1748 பிறந்திருக்காரு. சின்ன மருது 1753 பிறந்திருக்காரு. இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க, அதாவது ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவாங்களே, அப்படி பார்த்தா பெரிய மருதுவை வெள்ளை மருது அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா அவர் வெள்ளையாக இருப்பாராம். அதே மாதிரி சின்ன மருதுவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சின்ன மருதுவை மருதுபாண்டியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. குறிப்பாக இந்த சின்ன மருது இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஸ்பெஷலாக இன்னொரு சிறப்பு பெயரால் கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன். மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் யார்? சின்ன மருது. இவங்க பண்ணது தான் தென்னிந்திய புரட்சி, நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். சரி, இவங்க யார், இவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு ஆரம்ப காலத்தில் பார்க்கும்பொழுது சிவகங்கை பகுதி ஆட்சி செய்த முத்து வடுகநாதருக்கு படை தளபதிகளாக இருந்திருக்காங்க. முத்து வடுகநாதர் இவரை பற்றி நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே, ஒன்றும் கிடையாது. வேலுநாச்சியார் பாடத்தில் படிச்சிருப்போம். அவங்களுடைய கணவர் தான் முத்து வடுகநாதர். அவருடைய இறப்புக்கு பிறகு வேலுநாச்சியார்கிட்ட படை தளபதிகளாக இருந்திருப்பாங்க. அவங்க இறப்புக்கு பிறகு வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்க பார்த்தீங்களா, வேலுநாச்சியாருடைய மகள், அவங்களுக்கும் படை தளபதிகளாக இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாரும் இறந்த பிறகு இவங்களே அரசராகவும் மாறிடுவாங்க. இவங்க குறிப்பாக ஆங்கிலேயரை தமிழகத்தில் தீவிரமாக எதிர்த்த தலைவர்கள். இவங்க ஏன் ஆங்கிலேயரை எதிர்க்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு படமாக இருந்தால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்த கதையிலையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 1772 ஆற்காடு நவாப்பு ஆங்கிலேயரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. என்ன ஒப்பந்தம்னா தலக்காவல் தேசக்காவலை இனி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பாளையக்காரரில் அந்த பாளையக்காரர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேசத்தை பாதுகாக்கிறது, அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எல்லாமே இனி உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாப்பு அவங்க கண்ட்ரோலில் ஒப்படைச்சிட்டாரு. ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாளையக்காரருடைய உள் விவகாரங்களில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அது இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக வேலுநாச்சியார் இறந்த பிறகு நம்ம பெரிய மருது இருக்கார் பார்த்தீங்களா, பெரிய மருது அரசராகவே மாறிடுறாரு. சின்ன மருது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆலோசகராக மாறிடுறாரு, அதாவது அமைச்சராக மாறிடுறாரு. இவங்களே அரசராக மாறிட்டாங்கல்ல, சரி ஓகே. இவங்க ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. இன்னொரு டீம் என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலேயருக்கு சாதகமாக மாறுது. யாருன்னு பார்த்தா சிவகங்கையின் முன்னாள் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வழித்தோன்றலாக வந்த படமாத்தூர் வையாத்தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சிவகங்கையுடைய பரம்பரையாக வந்த மன்னருடைய வம்சாவளி. அவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக போகிறாரு. அதாவது பாருங்கள், சிவகங்கையிலேயே 2 பார்ட்டாக பிரிஞ்சுட்டாங்க. அதாவது மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எகன்ஸ்ட்டு, அதுவே படமாத்தூர் வையாத்தேவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக மாறிட்டார். இதுதான் சிவகங்கையின் நிலவரம். அதே மாதிரி ராமநாதபுரத்துலேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமநாதபுரத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் முத்துராமலிங்க தேவர், இன்னொருத்தர் முத்துக்கருப்ப தேவர். இந்த முத்துராமலிங்க தேவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை அரசராக ஆற்காடு நவாப்பான முகமது அலி அங்கீகரிக்கிறாரு. நீதாம்பா அந்த பகுதியின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? ஆற்காடு நவாப் சொல்கிறாரு. ஆனால் புரட்சிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முத்து கருப்ப தேவர் தான் எங்களுடைய மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை, அதாவது சிவகங்கையிலையும் பிரச்சனை, அங்கே ராமநாதபுரத்துலையும் பிரச்சனை. ஆங்கிலேயர் இன்வால்வ் ஆகிறாங்க. இன்வால்வ் ஆகிறது தான் இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக இவங்களுடைய மோதலுக்கு 2 முக்கியமான காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் மோதல் ஏற்பட 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் ரீசன், கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் அதாவது தம்பிகளை மருது சகோதரர்கள் காப்பாற்றுறது ஆங்கிலேயருக்கு பிடிக்கல. இது முதல் ரீசனு. 2வது ரீசனு, சிவகங்கையின் வியாபாரிகள் ஆங்கிலேயர் அவங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகிறத பிடிக்கல. ஸோ இந்த 2 ரீசனால தான் மெயினாக மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலேயரை சின்ன மருது தீவிரமாக எதிர்க்கிறாரு.
அதாவது சின்ன மருது தான் மெயினாகவே ஆங்கிலேயரை எதிர்த்தவர். அதனால் சின்ன மருதுவை சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகங்கையின் சிங்கம் யார்? சின்ன மருது. குறிப்பாக இவங்க வந்து ஆங்கிலேய எதிர்ப்பதற்காகவே ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்காங்க. என்ன இடம்னு பார்க்கும்போது காளையார் கோவில். காளையார் கோவில் எங்கே இருந்ததுன்னா சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்தது. அந்த காளையார் கோவில் வந்து கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவர்களுடைய அடையாளமாகவே இருந்தது. ஆங்கிலேயரை எதிர்க்கணுன்னா காளையார் கோவில் அதான் வந்து அவங்களுடைய ஒரே ஒரு இலக்காக இருந்தது. ஸோ இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடம், ஆங்கிலேயருடைய எதிர்ப்பு அடையாளம் எதுன்னு பார்த்தா காளையார் கோவில். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ஆங்கிலேயரை தீவிரமாக இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற பாளையக்காரர்கள், அதாவது கொங்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள், மதுரை பகுதியில் இருந்தவங்க, அதே மாதிரி திருநெல்வேலி பகுதியில் இருந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி அவங்க ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. எங்கே கூடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது விருப்பாட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போமே. நம்ம வின்னர் படத்தில் வரும்ல, அந்த விருப்பாட்சி கிடையாது, அது வேறையாட்டு இருக்குது. இந்த விருப்பாட்சி எங்கே இருக்குன்னா நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. இந்த விருப்பாட்சியில் 1800 ஏப்ரலில் ஒன்று கூடி ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க, ஆங்கிலேயரை எதிர்ப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி யார் யார் கூடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைசூரின் கிருஷ்ணப்பா, மலபாரின் கேரளவர்மா, திண்டுக்கலின் கோபாலநாயக்கர், மருது சகோதரர்கள் எல்லாமே சேர்றாங்க. சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்போ? ஏப்ரல் 1800. அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆங்கிலேயரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் எதிர்ப்பு எங்கே கிளம்புதுன்னு பார்த்தா கோயம்புத்தூர் தான் கிளம்புது. எப்போன்னா ஏப்ரலில் அவங்க முடிவு பண்ணாங்களே, அடுத்தது ஜூன்லேயே எதிர்க்கிறாங்க. 1800 ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில் சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆங்கிலேயர்கள் கோயம்புத்தூர் பகுதியை அடக்கி ஒடுக்கிட்டாங்க. குறிப்பாக சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த பகுதியில் இருந்த பாளையக்காரெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கில் போட்டு பாளையக்காரர் முறை இல்லாமையே பண்ணிட்டாங்க. அப்போ கோயம்புத்தூர் பகுதியில் இருந்த மொத்த பாளையமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ மீதம் இருக்கிறது என்னன்னு பார்த்தா மதுரை, சிவகங்கை அந்த பகுதியில் தான் பாளையம் இருக்குது. அடுத்தது டைரெக்டாகவே ஆங்கிலேயருக்கும் மருது சகோதரருக்கும் எப்படி சண்டை வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் தப்பிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி கட்டபொம்மன் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க யாருன்னு பார்த்தா கட்டபொம்மனுடைய தம்பிகள். கட்டபொம்மன் இறந்த பிறகு இவங்க எங்கே அடைக்கப்பட்டிருப்பாங்கன்னா பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து அங்கிருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1801 பிப்ரவரியில் தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சுட்டு டைரெக்டாக எங்கே போயிடுவாங்கன்னா கமுதிக்கு போயிடுவாங்க. கமுதிக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது என்ன பண்ணுவார்னா அவங்கள போய் கூட்டிகிட்டு வருவார். அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வருவார். சின்ன மருதுவின் தலைமையிடம் எதுன்னு பார்த்தா சிறுவயல். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன மருதுவின் தலைமையிடம் சிறுவயல். சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து முடிவு பண்ணுவாங்க, நம்ம ஆங்கிலேயர் எதிர்ப்போம்ப்பா, 2 பேரும் சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே இம்மீடியட்டாக பாஞ்சாலங்கோட்சி கோட்டையை வந்து கட்டுறாங்க. அந்த கோட்டையை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் ஆங்கிலேயர் படையெடுத்து வராங்க. இந்த முறை யார் படையெடுத்து வராங்க அப்படின்னு பார்த்தா காலின் மெக்காலே 1801 ஏப்ரலில் படையெடுத்து வந்து நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திரும்பவும் இடிச்சிட்றான். சரி, திரும்பவும் போச்சா, ரைட்டு, போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊமைத்துறையும் செவத்தையாவும் மருது சகோதரர்கிட்ட போய் அடைக்கலமாயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து டைரெக்டாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரிப்பா கட்டபொம்மனுடைய தம்பிகள் உங்ககிட்ட தான் இருக்காங்க, அவங்கள மரியாதையாக ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நிபந்தனை விதிக்கிறாங்க. மருது சகோதரர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. நாங்களாம் ஒப்படைக்க முடியாது, நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர் படையெடுத்து வராங்க. சிவகங்கை மீது யார் யார் படையெடுத்து வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்னல் இன்னஸு, கர்னல் அக்னியூ இந்த 2 பேரும் படையெடுத்து வராங்க. உடனே வந்து போர் ஆரம்பிக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா 1801 மே மாதம் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிலேயரை எங்கே ஃபஸ்ட்டு தாக்குறாங்கன்னு பார்த்தா தஞ்சாவூரில் தாக்குறாங்க, திருச்சியில் தாக்குறாங்க. இவங்களை வந்து ஆங்கிலேயரை எதிர்க்க முடியல இவங்களால். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அந்த கழகக்காரர்கள் பிரான்மலைக்கும் காளையார் கோயிலுக்கும் திரும்ப ஓடுறாங்க. ஸோ நிலைமை இப்படி சீரியஸாக போயிட்டுருக்கு. அப்போ மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. எப்போன்னு பார்த்துக்கோங்க 1801 ஜூன் மாதம் வெளியிடுறாங்க. அதாவது நாட்டுடைய விடுதலையை முன்னிறுத்தி வெளியிடப்பட்ட ஒரு பிரகடனம். குறிப்பாக பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டலம், சாதி, சமயம், இனம், அதாவது எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வாங்கப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படின்னு அழைக்கப்பட்ட முதல் அறைகூவல் தான் இந்த பேரறிக்கை. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜூன் பிரகடனம் சொல்லுவாங்க. இது 1801 ஜூனில் வெளியிடப்பட்டது. இந்த பிரகடனத்தை பொறுத்த வரைக்கும் இது 2 காப்பி இருக்குங்க. அதாவது 2 நகலை எங்கே ஒட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் நகலை திருச்சியில் நவாப்படைய கோட்டை இருந்தது. அந்த நவாப்படைய கோட்டையுடைய முன் சுவரில் ஒட்டிட்டாங்க. ஒரு காப்பி அங்கே ஒட்டியாச்சு. 2வது காப்பி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயிலுடைய சுற்றுச்சுவரில் ஒட்டிட்டாங்க. 2 காப்பியும் ஒட்டியாச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் கூடுறாங்க. சின்ன மருது கிட்டத்தட்ட 20,000 பேரை சேர்த்துறாரு. இப்படி அதாவது இந்த பிரகடனத்தின் அடிப்படையில் 20,000 பேரை சேர்த்துறாரு. ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்க அரசர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர் பக்கம் தானே, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு புரட்சிக்காரர்களை வந்து தாக்குறாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னு பார்த்தா 1801 மிகப்பெரிய போர் நடக்குது.
இந்த போரில் 2 பார்ட்டாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ இவங்க 2 பார்ட்டாக பிரிஞ்சு போகிறாங்க. முதல் பகுதியில் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஊமைத்துறை போகிறாரு. ஊமைத்துறை யார்? கட்டபொம்மனுடைய தம்பி. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, மதுரைக்கு பக்கத்தில் பழைய நாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த போய் பிடிச்சிக்கிறாரு. இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதுவே வந்து சின்ன மருதுக்கு ஒரு மகன் இருக்கான். யாருன்னு பார்த்தா செவத்த தம்பி அப்படின்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாருனா, அப்படியே சிவகங்கை ராமநாதபுரம் வழியாக தஞ்சாவூர் கடற்கரையை நோக்கி படையெடுத்து போகிறாரு. ஆனால் இவர் ஜெயிச்சாரான்னு கேட்டால் ஜெயிக்கல. இவரை ஆங்கிலேய அதிகாரியான கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் அப்படிங்கிறவர் மாங்குடி அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு. ஸோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல தோற்கிறாங்க. சண்டை இப்படி நீந்துகிட்டே போகுது. ஆனால் கடைசி என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர் முன்னாடி இவங்களால் நிற்க முடியல. ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது நவீன வெப்பன்ஸு. ஃபைனலாக என்ன ஆகுறாங்கன்னா, இவங்க தோத்துடுறாங்க. ஆங்கிலேயர் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க. எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளில் பிடிச்சிடுறாங்க. செவத்தியாவையை வத்தல குண்டில் பிடிச்சிடுறாங்க. வெள்ள மருதின் மகன் துரைசாமியை மதுரையில் பிடிச்சிடுறாங்க. அதாவது சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி, வெள்ள மருதுவின் மகன் துரைசாமி. நல்லா கவனிங்க, பேரை மாற்றி போட்டுறாதீங்க. இப்படி எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் கோட்டை இருக்குது பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. அங்கே திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில் போட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கட்டபொம்மன் தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊமைத்துறை செவத்தையா, அவங்கள 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலையை துண்டித்து கொண்டுருவாங்க. அடுத்தது கலகக்காரர்களில் 73 பேரை பிடிச்சிக்குவாங்க. அதாவது 73 பேரை பிடிச்சி அவங்க இங்கிருந்தால் திரும்பவும் கலகம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்கள நாடு கடத்துவாங்க. எப்போ கடத்துவாங்கன்னா 1802 ஏப்ரலில் நாடு கடத்துவாங்க. எங்கன்னு பார்த்தா மலேயாவுடைய பினாங்கு தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு கடத்திடுவாங்க. அந்த தீவு பிற்காலத்தில் வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கலகமானது முடிஞ்சு போச்சு. குறிப்பாக இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கலகத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஆங்கிலேயர்கள் 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக மருது சகோதரரை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ் மண்ணில் தேசியம் என்ற விதையை விதைத்த முன்னோடிகள் யாருன்னு பார்த்தா மருது சகோதரர் தான். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கர்நாடக உடன்படிக்கை போடப்படுது. எப்போன்னு பார்த்தா 1801 கர்நாடக உடன்படிக்கை போடப்படுது. குறிப்பாக எப்போ போடுறாங்கன்னா 1801 ஜூலை 31 போட்டுக்கிறாங்க. அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழகத்தில் ஆங்கிலேயர் முழு கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டாங்க. இனி பாளையக்காரர் முறை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாளையக்காரர் முறையை வந்து கலைச்சிட்டாங்க. அவங்களுடைய படைகள் வந்து கலைக்கப்பட்டிருக்கு, அவங்க கோட்டைகள் இடிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஆங்கில அரசு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜமீன்தாரி முறை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்திட்டாங்க. பாளையக்காரர் முறை முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு பாளையக்காரர் கடைசி வரைக்கும் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் தீரன் சின்னமலை. அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மருது சகோதரரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பயனுள்ள வகையில் இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை படக்குன்னு தட்டி விட்டுருங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.